கல்லூரி வாழ்க்கையில் மாணவர்களுடைய பண்பு நலன்களை எப்படி நாம் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்று நாம் விரிவாக சென்ற எபிசோடில் பார்த்தோம். இப்போ ஒரு மனிதனுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது என்ன? குணாதிசயம்ங்கிறது அவனுக்கு பிறக்கும்போது இருக்கிறதா, அவன் வளர்த்து கொள்வதா? ஒரு பெரிய சர்ச்சை ஒரு காலத்தில் ஓடியது. என்னென்னா, ஒரு மனிதன் என்பவன் அவனுடைய பிராட்டப்னால் மேன்மை அடைகிறானா, அல்லது அவனுடைய பர்த்னால் மேன்மை அடைகிறானா, பிறப்பினால் மேன்மை அடைகிறானா, வளர்ப்பினால் மேன்மை அடைகிறானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஷேக்ஸ்பியர் கூட தன்னுடைய அந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற அந்த நாடகத்தில் கேலிபன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கியிருப்பார். அந்த கேலிபன் மிக மோசமான ஒரு கேரக்டராக உருவாக்கியிருப்பார். ஆனாலும் அந்த கேலிபன் இவங்களுக்கு தேவைப்படுது. கேனிபால் அப்படிங்கிறதுனுடைய ஒரு அனக்ராம் தான் அந்த கேலிபன் அப்படிங்கிறது. அந்த கேலிபனை பற்றி சொல்லும்போது அவனுடைய பிறப்பே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பார். இதில் என்னென்னா, பிறப்பு முக்கியமாக வளர்ப்பு முக்கியமாங்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு மரபு கூறுகளால் ஒரு மனிதன் தீர்மானிக்கப்படுகிறானா அல்லது வளர்க்கிற முறையால் தீர்மானிக்கப்படுகிறானா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மரபு கூறுகளால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு சில பேர் சொல்கிறாங்க அந்த எக்ஸ்போசர் ரொம்ப முக்கியம். இரட்டையர்களாக பிறந்தவர்கள் கூட ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவர்கள் அறிவாளியாக திகழ்கிறார்கள், சாதனை புரிகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சாமானியமான ஒரு இடத்துல பிறந்து வசதிகளே இல்லாமல், வாய்ப்புகளே இல்லாமல் வளர்க்கப்படுகிற ஒருவர் நிச்சயமாக பெரிய சாதனைகளை அடைய முடியாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ராமச்சந்திரன் ஃபேண்டம்ஸ் இன் த பிரெயின் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிற மிக நேர்த்தியான ஒரு புத்தகம். மூளையை பற்றி மிகவும் எளிமையாக அதற்கு ஒரு அறிமுகம் வேண்டும்னு யாராவது நினச்சாங்கன்னா, அவர் எழுதின இந்த ஃபேண்டம்ஸ் இன் த பிரெயின், டெல் பிரெயின், இந்த 2 புத்தகத்தையும் படிக்கலாம். ரொம்ப அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்ட புத்தகங்கள். இதில் அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஒருவருடைய மேதாவித்தனம் என்பது அவருடைய மரபுக்கூறிலிருந்து வருவதில்லை, அவருடைய முயற்சியினால் உழைப்பினால் வருகிறது அப்படின்னு சொல்கிறார். இதை தான் மால்கம் கிளாட்வெல் அந்த 10,000 மணி விதி அப்படின்னு சொல்கிறாரு. 10,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ண காரணத்தினால தான் மொசாடை நம்ம ஒரு ஜீனியஸ்னு சொல்கிறோம். பித்தோவனே பார்த்திங்கன்னா கடுமையான பயிற்சிகள் செய்வார். ஒரே ஒரு நாள் பயிற்சி செய்யலான்னா கூட வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதே கல்லூரி காலங்களில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ மரபுக்கூறுகள் ஒரு மனிதனுடைய திறமையை தீர்மானிப்பது இல்லை. மரபுக்கூறுகள் இருக்கலாம், ஆனால் அவற்றை தாண்டி நாம் எவ்வாறு உழைக்கிறோம், எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த விழிப்புணர்வுடன் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நிறையா நேரங்களில் ஒரு கேள்வியாக வச்சுக்குவோம். விழிப்புணர்வுனா என்ன? அதாவது இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தவறான காரியத்தை ஏன் செய்கிறீங்கன்னா, விழிப்புணர்வு இல்லாததுனால செய்கிறீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வு அதில் சேர்ந்ததுன்னா நீங்கள் அந்த காரியத்தை செய்ய மாட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஸ்மோக் பண்ணும்போது ஒரு சின்ன விழிப்புணர்வு. எதுக்காக இது புகையை உள்ளே இழுத்து வெளியே விடுறது? எதுக்காக? நம்ம வாய் என்ன ஒரு புகை போக்கியா அப்படிங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வு இருந்தால் அந்த புகைப்பதை ஒருவர் நிறுத்தி விடுவான். ஒரு நீரிழிவு நோயாளி இருக்கார், அவருக்கு ஸ்வீட்டை பார்த்தோன்னே ஒரு டெம்டேஷன். இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் நீரிழிவு நோயாளிகளாக இருக்காங்களோ அதில் தான் நிறைய பேருக்கு ஸ்வீட்டை பார்த்தா டெம்டேஷன் வரும். எது மறுக்கப்படுகிறதோ அதன் மீது அதிகமான ஆர்வமும் அதன் மீது அதிகமான இச்சையும் ஏற்படுவது மனித இயல்பு. ஒன்று வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா அது வேணும் அப்படின்னு மனித இயல்பு செய்யும். அதனால தான் என்னென்னாக்க, நிறைய அபரிமிதமாக கிடைக்கிற போது அது மேலே ஆசை வராது. வீடு ஃபுல்லாக ஸ்வீட்ஸாக இருந்தால் சாப்பிடவே தோணாது. பார்க்கிற போதே அது திகட்டி போய்விடுகிறது. சாப்பிடுகிற போது அல்ல, பார்க்கிற போதே திகட்டி போய்விடுகிறது. ஆனால் என்னன்னாக்க, மறுக்கப்படுகிற போது அது மீது அதீத ஈடுபாடு ஏற்படுகிறது. அப்போ என்னென்னா, அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு ஸ்வீட்டை கொண்டு ஒருத்தர் கொடுக்கும்போது அது வெளியில் போகும்போது ரகசியமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே கண்டிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாங்க, வேணாமாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் அவருக்கு ஒரே ஒரு விழிப்புணர்வு தான் தேவை. இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும். இதை சாப்பிட்டுட்டா நம்ம ரத்தத்தில் சுகர் அதிகமாகும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அதிகமாக சுகர் இருக்கோ அவங்களுக்கு வைட்டல் ஆர்கன்ஸ் செயல்படாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இருதயத்தில் பிரச்சனை வரும், சிறுநீரகத்தில் பிரச்சனை வரும்,
கல்லீரலில் பிரச்சனை வரும், நுரையீரலில் பிரச்சனை வரும், எல்லா பாகங்களையும் பிரச்சனை வரும். அப்படிங்கிற அந்த ஒரு நிமிடம் அந்த விழிப்புணர்வு ஒருத்தருக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஆக விழிப்புணர்வு தான் ஒரு மனிதனுடைய பல பண்பு நலன்களை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எதை செஞ்சாலும் அவேர்னஸோடு செய்யுங்க அப்படின்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்வார். அந்த விழிப்புணர்வை சேர்த்துக்கங்க. ஒரு செயலை செய்யும்போது, சாப்பிடுகிற போது விழிப்புணர்வோடு சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்றோம், பல நேரங்களில் என்ன சாப்பிட்றோங்கிறதே தெரியாமல் ஏதோ சாப்பிட்றோம். ஒரு தண்ணீரை குடிக்கும்போது கூட ஒவ்வொரு சொட்டையும் ரசித்து பருகுங்கள். அதனால தான் ஜெல்லில் சொல்லுவாங்க, தேநீரை சாப்பிட்றதுக்கு நீங்கள் விழிப்புணர்வோடு அணுக வேண்டியது முக்கியம். நான் ஒரு புத்தகத்தையே படித்தேன், என்னென்னா ஜென் அண்ட் த ஆர்ட் ஆஃப் டீ செரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு அகாடமியில் இருக்கும்போது படித்த சின்ன புத்தகம் தான். அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஜப்பானில் மட்டும்தான் அந்த தேநீரை வந்து ஒரு சடங்கு மாதிரி அருந்துவது. சடங்குனா ஒரு கொண்டாட்டம் மாதிரி அடங்குவது. நாம் தான் சடங்கு மாதிரி தான் சாப்பிட்றோம். சடங்குனா ஒரு புனித சடங்கு மாதிரி ஆக்கிக்கிறது. எப்படி புனித சடங்கு ஆக்குவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு குடில் ஒன்று இருக்கும். அந்த குடிலை சுற்றி தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த தண்ணீர் மேலே நீங்கள் போகணும்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு கற்களை பாவி இருப்பாங்க, அது மேலே கால் வச்சு போகணும். நீங்கள் இங்கேருந்து போன உடனே அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் மீது விழிப்புணர்வோடு காலை வச்சு உள்ளே போவீங்க. உள்ளே போனால் அந்த ஹட் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு வரிசையாக சின்ன கீழே உட்கார்றதுலேருந்து கொஞ்சம் மேலே மாதிரி ஒரு பெஞ்சு போட்டிருப்பாங்க, அதில் உட்காருவீங்க. தேநீர் இருக்கும், நல்ல நறுமணம் வரும். அந்த நல்ல நறுமணம் அதான் சொல்லுவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்முடைய ஆஸ்ட்ரல் பாடியை இந்த நறுமணம் தூண்டுகிறது. அதனால தான் ஊதுபத்தி, சாம்பிராணி இதையெல்லாம் வந்து கோயில்களில், மசூதிகளில், தேவாலயங்களில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு. அந்த ஊதுபத்தியெல்லாம் இருக்கும், அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அப்படியே அமைதியாக உட்காருவாங்க. அந்த டீ எடுத்து சொட்டு சொட்டாக ரசித்து ரசித்து பருகுவாங்க. அமைதியாக இருப்பாங்க. அது ஒரு விதமான மெடிடேஷன். அந்த மாதிரியான ஒரு பரவச நிலைக்கு அவர்கள் போவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் நான் நினச்சேன், ஒரு தேநீரை பருகுவதற்கு கூட ஒரு நன்றியுணர்வோடு பருக வேண்டும். ஒரு தண்ணீரை பருகுவதை கூட ஒரு நன்றியுணர்வோடு பருக முடியும். யார் தண்ணீரை பருகுவதை நன்றியுணர்வோடு அணுக முடியும்னா, தண்ணி பஞ்சம் உள்ள ஒரு இடத்துல போய் ஒரு மாதம் ஒருத்தர் இருந்துட்டு வந்துட்டார்னா அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் இந்த தண்ணீரினுடைய அருமை என்னன்னு தெரியும். அதனால தான் நான் ஒரு இடத்துல படித்தேன், மகிழ்ச்சி என்பதை நீங்கள் வெளியே தேடாதீர்கள், மகிழ்ச்சி என்பதை நீங்கள் உற்பத்தி செய்து கொள்ளுங்கள். ஹவு டு ஜெனரேட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு. நான் இங்கிலாந்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து தண்ணீரினுடைய அருமையே தெரியல. நான் ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு போனேன். அங்கே வந்து ஒரு 6 மாதம் இருந்தேன். அங்கே தண்ணீர் பஞ்சம், பயங்கரமான தண்ணீர் பஞ்சம். கோடை காலம் வந்துச்சுன்னா தண்ணீர் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஒரே ஒரு பக்கெட் தண்ணியில் நான் குளிக்க வேண்டிய ஒரு சூழல். இங்கே பார்த்தா அப்படி ஷவரை திருப்பி இஷ்டத்துக்கு நான் குளிச்சிட்ருப்பேன். அங்கே போனாக்க ஒரே ஒரு பக்கெட் தான், அதில் நம்ம குளிச்சிக்கணும். 2 பாட்டில் தண்ணியை சிக்கனமாக குடிக்கணும். அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம எவ்வளோ தூரம் தண்ணீரை நம்ம ஊரில் வேஸ்ட் பண்ணுறோட. 6 மாதம் முடிஞ்சு வந்தது, இங்கிலாண்டுக்கு வந்தவுடனே நான் ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் ரசித்து நான் என்னுடைய மகிழ்ச்சியை உற்பத்தி செய்து கொள்கிறேன். நம்ம பார்க்கலாம், நம்ம ஊர் ஆளுங்க இதே இட்லி தானா, வேறு வழியே இல்லையா, டெய்லி இட்லி, டெய்லி சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு ஹாங்காங் போனாலும் அல்லது வேறு ஏதாவது நம்ம ஃபுட்டே கிடைக்காத ஒரு நாட்டுக்கு போனோம்னா அதுக்கப்புறம் திரும்பி வந்தால் நம்ம ஆளுங்க இட்லியை ரசித்து சாப்பிடுவாங்க. ஏன்னா இட்லியில் இல்லை ஹாப்பினஸ், மனசில் இருக்க ஹாப்பினஸ். இட்லியிலையோ தோசையிலையோ பூரியிலையோ சப்பாத்திலையோ ஹாப்பினஸ் இல்லை. நாங்கள் இந்த லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமியில் இருக்கும்போது அப்படி தான் 6 கிலோமீட்டர் நடந்து போய் இட்லி தக்காளி சட்னி சாப்பிட்டு வருவோம். ஏன்னா நமக்கு மகிழ்ச்சியை உற்பத்தி செய்து கொள்வதற்கான விதிமுறைகளை கற்றுக்கொள்வது அவசியம். அப்போ சின்ன சின்ன விஷயங்களில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ அந்த மகிழ்ச்சியை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடியும்னா விழிப்புணர்வு தேவை. எது விழிப்புணர்வு? செய்கிற செயல் பின்னால் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி கிளாஸை கட் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு போகலாம், ஆனால் இது என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்தும்? அட்டண்டன்ஸ் போனால் என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்தும்? சரி, 1 வருஷம் போனால் என்ன மாதிரியான இம்பேக்ட் ஏற்படுத்தும்? நாம் பின்தங்கினா, வாழ்க்கையில் பின்தங்கும் போது என்ன மாதிரியான வலி ஏற்படும்? நம்மோடு படித்தவர்களாம் உயரமான இடத்திலே இருக்கிறார்கள், நாம் பின்தங்கி விட்டோம் என்றால் எவ்வளோ பெரிய ஏமாற்றப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்படும். அந்த வலியை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இப்போ வந்து சுகமாக இருக்கும். எப்படின்னா, ஒரு பாட்டில் தேன்
அந்த பாட்டில் தேனில் மூடியை திறந்து வச்சுட்டாங்க. அதில் ஒரு எறும்பு மேலே ஏறுது. ஏறி போய் அந்த தேனில் சாப்பிடுது. அது அளவோடு சாப்பிட்ருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னும் சாப்பிடணும்னு நினச்சி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகுது பாருங்கள், அது அந்த தேன்லேயே விழுந்து செத்து போயிடுது. பல நேரங்களில் நாம் எதை மகிழ்ச்சி, எது ஆனந்தம், எது இன்பம் என்று நினைக்கிறோமோ அதுவே நமக்கு உயிருக்கு இறுதியாக ஆகிவிடுகிறது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், நுனிக்கொம்பர் ஏறினால் அக்திரந்தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும்னார். எவ்வளவு தூரம் அதை நுகர்வு செய்ய முடியும்? இப்போ நல்ல பொருள் கூட இருக்கலாம், அந்த நல்ல பொருளை கூட நம்ம எவ்வளவு சாப்பிட்லான் இருக்கு இல்லையா, அவ்வளோதான் சாப்பிட்லாம். அதனால தான் நம்ம ஊரில் எளிமையாக ஒரே ஒரு வரியில் சொல்லிட்டாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அளவு குறைந்தாக இருந்தால் நஞ்சு கூட மருந்தாக ஆவதை பார்க்கிறோம். அளவு குறைவாக, ரொம்ப குறைவாக இருக்கிற போது கசப்பு கூட ஒரு மருந்தாக மாறுகிறது. அதனால் எந்த அளவுக்கு இப்போ ஜாலியாக இருக்கணும், காலேஜ் லைஃப்பில் விளையாடணும், எவ்வளோ விளையாடலாம். நான் பார்த்துருக்கேன், எங்கள் காலேஜில் பசங்க சில பேர் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, கிரவுண்டுக்கு போவாங்க, இன்டோர் கேம்ஸு, பேட்மிண்டன் ஆரம்பிப்பாங்க. 6 மணிலேருந்து 9 மணி 10 மணி வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. நான் அகாடமிலேயே பார்த்துருக்கேன், பில்லியார்ட்ஸ் விளையாட ஆரம்பித்தவங்க பொழுதுனைக்கும் பில்லியார்ட்ஸ் டேபிள்லேயே இருப்பாங்க. அதுதான் இன்டெலிஜென்ஸ். அளவோடு இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. இதற்கு என்ன தேவைன்னா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்த ஒரு செயலை செய்கிற போதும் இதனுடைய தாக்கம் என்ன, இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும், எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்ல நல்ல பழக்கங்கள் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் 2 விதமானதை சொல்லுவேன். ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று கட்டுப்பாடு. இது 2 பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒழுக்கம் என்பது சமூகத்திற்காக ஒழுகுவது, கட்டுப்பாடு என்பது நாம விதித்துக் கொள்வது. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நாம் அது மாதிரி தான் இருப்போம். இப்படி தான், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைனாலும் நம்ம நேர்மையாக இருப்போம். இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது ஒரு ஒழுக்கத்தின் பார்ப்பட்ட ஒரு கல்வியாக இருக்கிறது. நமக்கு புரியாது, அறியாத வயசு. யாருமே சொல்லாமல் நாமளே ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? கிடையாது. நமக்கு ப்ரஷ் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்தாங்க, நாம் ப்ரஷ் பண்ணணும். முதல்ல ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக கூட இருந்தது. என்னன்னா, ப்ரஷ் பண்ண வேண்டியது இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களா, அவசரமாக ஒரு 1/2 நிமிஷத்தில் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, நம்ம உணர ஆரம்பித்தோம் ப்ரஷ் பண்ணுறது மஸ்ட்டு, அது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் த ப்ரஷிங். அதாவது டபுள் கான்ஷியஸ்னஸ். எப்படின்னா, ஒன்று ப்ரஷ் பண்ணுறது, இன்னொன்று ப்ரஷ் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டே ப்ரஷ் பண்ணுறது. அதுதான் அந்த டபுள் கான்ஷியஸ்னஸ். அதை நம்ம அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னென்னா, ப்ரஷ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நைட்டில் படுக்கும்போது கூட நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு தான் படுக்கணும். ஒரு சோஷியல் அக்கேஷன்ஸுக்கு போகணும், எல்லோரும் பக்கத்தில் நின்று பேசும்போது நம்ம வாயிலிருந்து ஒரு ஸ்மெல் வரக்கூடாது. அது பர்டிகுலர்லி இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் தே வில் பி வெரி கிளியர். ஏன்னா இந்த இன்டிமேட் ஜோனுக்குள்ளே சில நேரங்களில் மற்றவங்க உள்ளே வர வேண்டியதாக போயிடும். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது, நான் இன்டிமேட் ஜோன் என்னங்கிறது. பர்சனல் ஜோனுங்கிறது ஒருத்தருக்கு எவ்வளோனா ஒரு 1.5 ஃபீட்டு தான். இன்டிமேட் ஜோனுங்கிறது ஒரு 4 ஃபீட். சோஷியல் ஜோனுங்கிறது ஒரு 12 ஃபீட். அதுக்கப்புறம் பப்ளிக் ஜோன் ஒரு 20 ஃபீட் வரைக்கும். இப்போ இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பற்றிலாம் பேசும்போது எப்படி ஹால் அப்படிங்கிற ஒரு இந்த ப்ராக்சமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ். ப்ராக்சமிக்ஸ்ங்கிறது என்னென்னா த சயின்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். இதுவும் நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் ஒருத்தர் நின்று பேசணும், அவங்களுடைய பர்சனல் ஜோனுக்குள்ளேயோ அவங்களுடைய இன்டிமேட் ஜோனுக்குள்ளேயோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ இந்த பர்சனல் ஜோனில் வேற ஒருத்தர் வரும்போது சில நேரங்களில் வர வேண்டியதாக ஆயிரும். உதாரணத்துக்கு ஒரு லிஃப்ட்டில் போகிறோம், இல்லை இங்கே 4 அடி தள்ளி நில்லு அப்படின்னு சொல்ல முடியாது, போய் தான் ஆகணும் எல்லோரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெரி பர்டிகுலர். எப்படின்னா, அவங்க வாயிலேருந்து ஸ்மெல் வரக்கூடாது, அவங்க உடம்புலேருந்து ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே யூஸ் பெர்ஃப்யூம். த டயமண்ட் அக்கர்மன் தான் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் த சென்சஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்ல புத்தகம். அதை படிக்கும்போது தான் தெரியுது, வெளிநாடுகளில் சிலதில் எந்த பகுதிக்கு எந்த சென்ட்டை யூஸ் பண்ணுறது, பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணுறதுன்னு கூட வச்சுருக்காங்களாம். அந்த மாதிரி காலுக்கு என்ன, அந்த மாதிரிலாம் கூட பெர்ஃப்யூம் இருக்குது அப்படின்னு. அதை படித்தபோது நான் அசந்து போனேன். ஏன்னா நம்ம ஊரில் பெர்ஃப்யூம் ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சோஷியல் கேதரிங்ஸ், இப்போ ஒரு கல்யாணம் இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குது, எல்லோரும் சேர்ந்து சோஷியலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துல வாயிலேருந்து ஸ்மெல் வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க
ப்ரஷ் பண்ணிக்கிட்டு தான் போவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்னென்னா, ஒரு மேடையில் பேச போகிறோம், பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், இப்படி குனிஞ்சு பேசுவார். அது சில பேர் என்னென்னா மேடையில் உட்கார்ந்த பிறகு பேசிக்கிட்டே இருப்பாங்க தொணன்னு, அங்கே பேசுகிறத கவனிக்கவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்க வாயிலேருந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா வி ஃபீல் ஆஃபுல். அந்த ஸ்பேஷியல் இது அந்த ஸ்பேஷியல் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்சமிக்ஸை பற்றி ரொம்ப அழகாக ஜூலியஸ் ஃபாஸ்ட் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், பாடி லாங்குவேஜ் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய பெயர். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிங்கத்தை ஒரு சர்க்கஸில் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடியது அந்த ப்ராக்சமிக்ஸை வச்சு தான் அப்படிங்கிறார். ஒரு சிங்கம் ஒரு ரிங் மாஸ்டர் நின்றுட்டுருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த ரிங் மாஸ்டர் சிங்கத்தினுடைய பர்சனல் ஜோனுக்குள்ளே நுழைகிறார். உடனே என்ன பண்ணுது, அந்த சிங்கம் அவரை நோக்கி வேகமாக ஓடி வருது. அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த பர்சனல் ஜோன்லேருந்து விலகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூலை தள்ளி விடுறாரு. அப்போ என்ன பண்ணுது, அந்த சிங்கம் அது மேலே ஏறி நின்றுட்டு தன்னுடைய பர்சனல் ஜோனை அசர்ட் பண்ணுது. இப்படி தான் ரிங் மாஸ்டர் ஒரு சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஏ சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். ஏன்னா நம்மளே ஒரு பாடலை பார்த்துருக்கோம், தமிழ் பாடலை பார்த்துருக்கோம், கொம்புளதற்கு 5 முழம் குதிரைக்கு 10 முழம் அப்படின்னு, வம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே அப்படின்னு ஒரு பாடலை பார்த்துருக்குறோம். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் பர்சனல் ஜோனில் நுழையக்கூடிய ஏரியாஸில் எப்படி உங்களுடைய குரூம் பண்ணிக்கணும். இப்போ காலேஜ் லைஃப்லேயே சில பசங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் போது நான் பார்த்துருக்கேன், 2 வேளை குளிப்பாங்க. நாங்கள்லாம் 2 வேளை குளிப்போம், காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. எல்லாம் போயிட்டு வெளியெல்லாம் வந்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மெஸ்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு நீட்டாக போகிறதுங்கிறது. அப்போ நம்மளுடைய ஹைஜீன் இது கூட ஒரு விதமான ஒரு குணநலன்கள் தான். ஏன்னா நீங்கள் ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். நீங்கள் ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகளை மற்றவர்கள் மீது ஏற்படுத்த முடியும். நான் சொன்ன மாதிரி ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த பள்ளிக்கூட பருவத்தில் ஒரு வகையில் திரிக்கப்படுவது தான். மற்றவர்கள் சொன்னால்தான் நமக்கு தெரியும். யாரும் அவங்களே பிறக்கும் போதே ப்ரஷ் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு பிறப்பது இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது எவால்வ் ஆகி அது மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது உணர்வதற்கு ஒரு பருவம் தேவை. இப்போ பள்ளிக்கூடத்தில் படி, மதிப்பெண் வாங்கு அப்படின்னு தொடர்ந்து ஆசிரியர்கள் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. இதை செய்யாத. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதுதான். ஒரு பையன் ஸ்கூலில் போய் சேர்ந்துருக்கான். சேர்ந்தவுடனே அவங்க டீச்சர் கேட்டிருக்கான், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டிருக்கேன். அவன் சொல்லியிருக்கான், என் பேர் டோன்ட் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னா திரும்ப அவங்க பெற்றோர் டோன்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அவன் நினச்சிக்கிட்டான் தான் பேரே டோன்ட்டு தான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் என்ன ஆகும்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதுதான் ஸ்கூல் லைஃபாக இருக்குது. அப்போ புரியாத பருவம், எதுவுமே தெரியாது. அழகாக எழுதுன்னு யாரும் சொன்னால் தான் அழகாக எழுத முடியும். அதுவும் ஒரு இம்போசிஷன் தான். வீட்டு பாடம் என்பது ஒரு இம்போசிஷன், படிக்கிறது ஒரு இம்போசிஷன், தேர்வுங்கிறது ஒரு பெரிய ரிகரஸ் எக்ஸசைஸ். இந்த மனநிலை உங்களுக்கு பள்ளியில் இருக்கும். ஆனால் கல்லூரிக்கு வருகிற போது இதிலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்களாகவே ரசித்து இதெல்லாம் செய்யணும். எப்போது ஒன்றை ரசித்து விழிப்புணர்வுடன் செய்கிறோமோ அப்போது அது நம் வாழ்க்கையே ரசவாதம் செய்து விடுகிறது. ரசவாதம்னா என்ன? ரசவாதம்னு ஒன்று இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ரசவாதம்ங்கிறது ஒரு விதமான ஒரு கற்பனை. ஆனால் ரசவாதம் என்பது நடக்காது. யாரும் ஒரு செம்பு தங்கமாக மாற்றிட முடியாது, இரும்பை தங்கமாக மாற்றிட முடியாது, தேவையும் இல்லை. ஏன்னா இரும்புக்கான பயன்பாடு இருக்கிறது. நமக்கு தங்கத்தை விட இரும்பு தான் அதிகம் பயன்படுது. இரும்பு இல்லாமல் வாழ முடியாது, தங்கம் இல்லாமல் வாழ முடியும். நம்ம பல நாடுகளில் தங்கமே வச்சுக்கிறது இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரசவாதம்ங்கிற கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா, சாதாரண உலோகங்களை தங்கமாக மாற்றுவது தான் ரசவாதம். அல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் கொய்லோ ஒரு அற்புதமான ஒரு நாவல் எழுதியிருப்பார். அதில் ரசவாதத்தை பற்றி ஒரு நாவல் தான் அது. ரசவாதம்ங்கிறது நமக்குள் செய்ய வேண்டிய ரசவாதம் தான் அது. அது அல்கெமிஸ்ட் அப்படின்னு எழுதியிருப்பார். அதில் ஒரு சின்ன கதை வரும். என்னென்னா, ஒரு பெரிய அழகான ஒரு கலைக்கூடம் இருக்கும். அந்த கலைக்கூடத்தில் போது அந்த சிற்பங்கள்லாம் பார்க்கணுன்னு, ஓவியங்கள்லாம் பார்க்கணுன்னு ஒரு இளைஞன் ஆசைப்படுவான். அங்கே போவான். போயிட்டு அந்த தலைமை பீடத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் பார்த்து இதெல்லாம் பார்க்கணும் நான் அப்படிமா. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சின்ன கிண்ணத்தில்
எண்ணெயை கொடுத்துட்டு இதில் ஒரு சொட்டு கூட விடக்கூடாது, இப்போ போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறாரு. அவன் ஃபுல்லாக பார்த்துட்டு வரான், கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறான். வந்து ஒன்று கேட்குறேன், எப்படி இருக்குது கலைக்கூடங்களாம்? யாருங்க கலைக்கூடத்தை பார்த்தது? நான் கையில் இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் கூட சிந்தக்கூடாதுன்ட்டிங்க, அதையே நான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் ஒன்றுமே நான் பார்க்கல அப்படின்னு. அப்படியா, சரி இதை பற்றி கவலைப்படாமல் இப்போ போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற. போய் பார்த்துட்டு வரான். ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோடனே ரொம்ப அருமையான சிற்பம், ரொம்ப அருமையான ஓவியம்னு வாயார புகழ்கிறான். சரி கிண்ணத்தை காமினா கிண்ணத்தில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை. கிண்ணத்தில் இருந்த எண்ணெய் ஆயிடுச்சு. அதை ரசிக்கும் போது இதை யார் பார்க்க முடியும்? அப்போ தான் அவர் சொல்கிறார், வாழ்க்கை என்பது கையில் இருக்கிற கிண்ணத்தில் இருக்கிற எண்ணெய் சிதறாமலும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கலையை ரசிக்கவும் வேண்டும். அப்போ கல்லூரி வாழ்க்கையில் என்னென்னா, கல்லூரி வாழ்க்கையை என்ஜாயும் பண்ணணும், அதே நேரத்தில் நம்முடைய நோக்கமும் சிதறாமல் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன நோக்கம்? சிதறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தேவையில்லாதவற்றை எல்லாம் விளக்குனா போதும். அதனால தான் மைக்கேல் ஆஞ்சலோவை கேட்டாங்க, என்னென்னா எப்படி நீங்கள் இந்த சிற்பத்தெல்லாம் செய்கிறீங்க? அவர் சொல்கிறார், சிற்பம் ஏற்கனவே கல்லில் இருக்குயா, நான் செய்கிறதெல்லாம் தேவையில்லாத பகுதிகள் எல்லாம் நீக்கிறேன். அப்துல் ரஹ்மான் தான் எழுதியிருப்பார், ஓவியம் என்பது சேர்க்க வருகிறது, சிற்பம் என்பது நீக்க வருகிறது அப்படின்னு. தேவையில்லாத பகுதிகளை நீக்குங்க ஒரு சிற்பம். அதான் இந்த இதில் என்னன்னாக்கா, ஒரு ஜென் ஸ்டோரியில் வரும், ஒருத்த என்ன பண்ணுவோன்னா நிறைய சிற்பங்கள் செய்வான், புத்தர்லாம் செய்வான். அதெல்லாத்தையும் ஒரு தலைமை துறவி பார்த்துட்டு அவனுடைய சிற்பத்தெல்லாம் தூக்கி ஒரு கிணத்துல போடுவார். கிணத்துல போட்டோன்னு இவன் போய் எட்டி பார்ப்பான். அப்போ சொல்லுவார், உங்ககிட்ட இருக்கிற புத்தாவை கண்டுபிடி. அந்த இமேஜ் தெரியும் அந்த கிணத்துல, உங்ககிட்ட இருக்கிற புத்தாவை கண்டுபிடின்னு. அது மாதிரி நமக்குள் இருக்கின்ற அந்த அழகான சிற்பத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்போ நல்ல பழக்கங்கள் என்பவை நாம் விழிப்புணர்வோடு செய்கிற போது, ரசித்து செய்கிற போது அவை வாழ்க்கையின் ஒரு அம்சமாக ஆகிவிடுகிறது. அது யாருடைய வற்புறுத்தலாலும் செய்வதில்லை, அதுதான் கட்டுப்பாடு, நமக்காக விதித்து கொள்கிற கட்டுப்பாடு. அந்த விதித்து கொள்ளுகிற கட்டுப்பாடு கூட எப்படின்னா, முதல்ல நான் சொன்ன ஒழுக்கம், சமூகத்தை சார்ந்து செய்வது ஒழுக்கம், சமூகத்திற்காக வாழ்வது ஒழுக்கம். ரெண்டாவது கட்டத்தில் கட்டுப்பாடு, சமூகம் அங்கே கிடையாது, நாம் அதை செய்கிறது, இது ரெண்டாவது கட்டம். மூணாவது கட்டம் என்னென்னா, இந்த கட்டுப்பாடுகள் கூட இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே ஆகிவிடுகிறது. அது இன்னும் ஒரு உச்சபட்ச நிலை. அப்போ எப்படின்னா, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எழுந்திரிக்கிறது இல்லை, அழகாக எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எழுதுறது இல்லை, நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லை. அதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி, வேறு எப்படியுமே நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் அப்படியே ஆயிடுவீங்க, நீங்கள் நேர்மையாகவே ஆகிவிடுவீர்கள், நீங்கள் விழிப்புணர்வாகவே ஆகிவிடுவீர்கள். அதனால தான் என்ன சொன்னேன்னா, பிகம் த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் இருக்கானா, அவன் யார்? அவன் உடலா, அல்லது அவன் உயிரா, அல்லது அவன் கண்களா, அவன் நுரையீரலா, அல்லது இதயமா? இதெல்லாமே கிடையாது. ஒரு மனிதன் என்பவன் விழிப்புணர்வு தான். ஒருத்தருக்கு கோமா வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சுற்றிலும் நடக்கிறதுனே தெரியல. அப்போ அவர் என்ன ஆயிடுறாரு? அவர் ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆயிடுறார். அதுதான் என்னென்னா டெத் இன் லைஃப். அவர் வாழ்கிறாரு, ஆனால் உண்மையிலேயே அவர் மரணத்தை அடைஞ்சிடறாரு. சாமுவேல் கோல்ரிட்ஜ் சொல்கிறார் பாருங்க, த ஏன்ஷியன் மெரைனர், த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன் மெரைனரில் சொல்கிற மாதிரி. அப்போ அவர் வாழ்கிறார், ஆனால் வாழவே இல்லை. அப்போ கான்ஷியஸ்னஸோடு வாழ்வது தான் வாழ்க்கை. அந்த கான்ஷியஸ்னஸோடு வாழ்வதற்கு எது தேவை? விழிப்புணர்வு தேவை. அப்போ எந்த மனிதன் பண்பு நலன்களோடு இருக்க முடியும்? எதை செய்தாலும் விழிப்புணர்வுடன் செய்வது. அந்த விழிப்புணர்வை எப்படி அதிகரித்து கொள்வது? மேன்மையான பழக்கங்களை எப்படி நாம் தரித்து கொள்வது? மேன்மையான பழக்கங்களை நாம் எப்படி வகுத்து கொள்வது? அதற்கு தேவை நாம் விழிப்புணர்வுடன் இருப்பது. எதை எடுத்தாலும் விழிப்புணர்வுடன் அணுக வேண்டும். அதை எப்படி நாம் வளர்த்துக்கலாம், எப்படி நாம் மேம்படுத்தி கொள்ள முடியும்? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவருக்கு விழிப்புணர்வு மட்டும் வந்துவிட்டால் அவர்களுடைய ஒவ்வொரு அடியுமே செம்மையை நோக்கி தானாகவே பயணிக்க ஆரம்பித்துவிடும். அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் ரசித்து அனுபவிப்பார்கள். அவர்கள் வீட்டுப்பாடம் எழுதுகிறாங்கன்னா, வீட்டுப்பாடம் எழுதுறது எந்த மனநிலையோடு அவங்க அணுகுவார்கள்னா, ஒரு நல்ல சினிமாவை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதே மனநிலையோடு அணுகுவார்கள். இதுதானே ஒரு உச்சபட்ச விழிப்புணர்வு. அந்த உச்சபட்ச விழிப்புணர்வை எப்படி நாம் அடைவது, அது குறித்து நாம் சிந்திப்போம். அதை தெரிந்து கொண்டால் நம்முடைய பண்பு நலன்கள் என்பவை ஒருபோதும் சிதையாமல் காக்கப்படும். நாம் நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.